அலார்ட் சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலார்ட் சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வணக்கம் 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 நண்பர்களே. வெல்கம் டு யுவர் ஜேர்னி ஆஃப் கிரியேட்டிங் வெல்த். சொத்துக்களை உருவாக்கும் பயணம். நம்ம என்எஸ்சி சைட்டில் ரொம்ப எளிமையாக ஏன் இன்வெஸ்டிங் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக விளக்கியிருந்தாங்க. செபி உங்களை ட்ரேடு தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுறத ஊக்குவிக்கிறாங்க. அவங்க எவ்வளவு எளிமையாக அந்த ஸ்டெப்புகளை சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். அதே தான் ஜஸ்ட் இங்கிலீஷில் சொல்லியிருக்கிறத தமிழில் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஷார்ப்பாக சொல்ல போகிறேன். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஸ்லைடை நீங்களும் டைரெக்டாக ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த விளக்கம் ரொம்ப எளிமையாகவும் உங்களை நீங்களே ரிஃபைன் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்கும். சரிங்களா? நான் பேசின அதே பாயிண்ட்ஸு தான், பட் இது ரொம்ப எளிமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம மக்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஆவலோட இந்த குட்டி வீடியோ பதிவு. இந்த வீடியோ பதிவுக்கு அப்புறம் சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் இருக்குது. அதை இன்னொரு வீடியோ பதிவாக நான் போடுறேன். நண்பர்களே, தயவு செஞ்சு இந்த வீடியோவை பாருங்களேன். உங்களுக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வெல்த்தை கிரியேட் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம், அதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற அந்த அறிவை நம்ம வளர்த்துக்கணும், அல்லது அதை படித்து தெரிஞ்சுக்கணும். இது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம்லாம் கிடையாது. நீங்கள் புக்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், அல்லது என்னை மாதிரி ஆள் பேசுகிற வீடியோக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம். உங்களுடைய வெல்த் கிரியேட்டிங் பயணத்தை, சொத்துக்களை உருவாக்குற பயணத்தை தொடங்குறதுக்கு அடிப்படையே அந்த நாலேஜை அக்வயர் பண்ணுறது தான். அதை தான் இவங்க இங்கிலீஷில் key to achieving your wealth creation goal is to empower yourself with the right knowledge and its use அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஒரு வெல்த்தை லாங் டேர்மில் ரொம்ப சிம்பிளாகவே ரொம்ப ஈஸியாகவே க்ரியேட் பண்ணிடலாம். அதுவும் உங்களுக்கு நாலேஜு ப்ளஸ் ஒரு எக்ஸ்பர்ட்டோடைய கைடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வெல்த்தை க்ரியேட் பண்ண முடியும். நான் எக்ஸ்பர்ட்டா அப்படிங்கிறது எனக்கு தெரில. நான் என்னை பொறுத்த வரைக்கும் சரியான அறிவுரைகளை தான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மன நிம்மதி என்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு ஒன்றும் தெரில அப்படின்னா என்னுடைய அனுபவத்தை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்ல முடியும். அதுக்காக நான் சொல்கிற கான்டெக்ஸ்ட்டை, நான் சொல்கிற அந்த தொனியிலேயே நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். நான் பல விஷயங்களை பல கான்டெக்ஸ்ட்டில் பல விஷயத்த மைண்டில் வச்சு பேசுகிறேன். அது எல்லாம் நான் நினைக்கிற மாதிரியே உங்கள்கிட்ட போய் சேருதா, அந்த ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. ஸோ அதனால் அந்த பாயிண்ட்டை நீங்கள் கிராஸ் வேலிடேட் பண்ணிக்கணும். சரி, இந்த வெல்த் கிரியேஷன் ஜேர்னியில் நீங்கள் உங்கள் லைஃப்பில் எந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்களோ அந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஃபினான்சியல் கோல் வேரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஹையர் எஜுகேஷனுக்கு, கல்யாணத்துக்கு, உங்களுடைய சைல்டோடைய எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ் அல்லது சைல்டோடைய ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டு, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இதெல்லாம் தான் கோல்ஸ். உங்களுடைய லைஃப்பில் இருக்க கோல்ஸுக்கு இந்த கோல்ஸை மீட் பண்ணுறதுக்கு தான் உங்களுடைய ஃபினான்ஸை இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக வளர்க்கணும். அதுக்காக தான் நீங்கள் இன்கமும் வாங்குறீங்க. அதை அப்ஸ்கில் பண்ணி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக இந்த கோல்ஸை மீட் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த நாலேஜையும் கைடன்ஸையும் இந்த சேனலில் உள்ள வீடியோக்களையும் பார்க்குறீங்க. ரொம்ப குழப்பிட்டேனா? குழப்பலாம் இல்லை, தெளிவாக தான் பேசியிருக்கிறேன், நான் நம்புகிறேன். ஸோ வெல்த்தை க்ரியேட் பண்ணுற ஜேர்னி எதுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு நாலேஜ் வேணும், அந்த கோல் பேஸ்டு இன்வெஸ்டிங் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? நாலேஜ் ப்ளஸ் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் ப்ளஸ் பேஷன்ஸ் ப்ளஸ் ஃபினான்ஷியல் கோல் பேஸ்டு இன்வெஸ்டிங், இதை தான் நம்ம போன ஸ்லைடில் பேசிட்டு வேர் டு ஐ இன்வெஸ்ட் மணி அப்படிங்கிற மாதிரி கொஸ்டினோட முடிஞ்சது அந்த ஸ்லைடு. உங்களுக்கு இன்வெஸ்டிங் அப்படின்னாலே ஸ்டாக் மார்க்கெட்டு, ஸ்டாக்கு, இண்டெக்ஸு இப்படின்னு ஓடிச்சுன்னா நீங்கள் தப்பான டைரெக்ஷனில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஈக்விட்டிக்குள்ளே டைவர்சிஃபிகேஷன் ஒரு கான்டெக்ட்னாலும் மல்டிபிள் அசட் அலோகேஷன், ரியல் எஸ்டேட்டு, கமாடிட்டி லைக் கோல்டு, புதுங்களா, அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் லைக் சீனியர் சிட்டிசன் ஸ்கீமு, பிபிஎஃப், இபிஎஃப்ஓ, அது மட்டும் இல்லாமல் பிஜி இன்விட்டு, டெப்ட்டு, எல்லா பாண்ட்ஸு, இந்த எல்லா அசட் கிளாஸும் இருக்குது. இந்த எல்லா அசட் கிளாஸ்லையும் உங்களுடைய கோலை பொறுத்து உங்களுடைய
லைஃப்பில் எந்த ஸ்டேஜில் இருக்குதுங்க, என்ன மாதிரி ரிஸ்க்கை உங்களால் எடுக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சு நீங்கள் முதலீடு பண்ணணும். ஸோ வேர் டு ஐ இன்வெஸ்ட் மணி அப்படிங்கிற அந்த கொஸ்டினுக்கான விடை வந்து இன்னொரு வீடியோவில் வரும். அதுலேயும் ஒன்றும் நான் சொல்ல போகிறதில்ல, நம்ம பேசின அதே தான் பேச போகிறேன். ஆனால் அதனுடைய தன்மையை இவங்க என்எஸ்சி சைட்டில் வந்து ரொம்ப எளிமையாக பேசியிருந்தாங்க. ஏன்னா ஒவ்வொரு அசட் கிளாஸுக்கும் ஒரு தன்மை இருக்குது, ஒரு ரிஸ்க் வந்து இருக்கும், அதனுடைய ரிட்டர்ன் வந்து இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பேசுவாங்க. உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் என்ன மாதிரி இன்கம் வருது, என்ன மாதிரி ரிஸ்க்கை வந்து அந்த ஸ்டேஜில் எடுக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ராடக்டோடைய நாலேஜையும் நல்லா வளர்த்துக்கிட்டு உங்களுடைய எந்த இன்வெஸ்ட்மெண்ட் கோலுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து மீட் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த பாயிண்ட்டு. ஸோ இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எல்லாருடைய லைஃப்லையும். சரிங்களா? ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறத காரணமாக சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இன்ஃப்ளேஷன் தான் முக்கியமான காரணம். 2018 6% வந்து இன்ஃப்ளேஷன் அப்படின்னு வந்து வருஷம் உங்களுக்கு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 100 ரூபாய் அப்படிங்கிற அமௌண்ட்டு 2018 இருந்தது. 2038 321 ரூபாய் தேவைப்படும் அப்படிங்கிறாங்க. குழப்பறேண்ணா? ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி 100 ரூபாய் கொடுத்து நீங்கள் ஒரு பொருளை வாங்கினீங்க அப்படின்னா அதே பொருளை 20 வருஷம் கழித்து வாங்குறதுக்கு உங்களுக்கு 321 ரூபாய் ஆகும். சரிங்களா? இது அஃபிஷியலாக அவங்க சொல்கிற நம்பர் 6%. நண்பர்களே, ரியல் இன்ஃப்ளேஷன் 12%. அதுதான் வந்து நிதர்சன உண்மை. 10 to 12% உங்களுக்கு டீசெண்டான லைஃப்பை, அட்லீஸ்ட் ஒரு ஏசி, ஒரு சின்ன காரில் வந்து போகிறது, ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு படம் பார்க்குறது, அங்கே போய் ஒரு பாப்கார்ன் வந்து குழந்தைங்களாம் இருந்தால் வாங்காமல் இருக்க முடியாது, ஒரு ஹோட்டலில் வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்றது, அந்த மாதிரி வந்து லைஃப் ஸ்டைலில் லீட் பண்ணணும் அப்படின்னா, அதே போல் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் ஒரு சிங்கிள் பெட்டு ரூமில் இல்லாட்டினாலும் சரி பரவாயில்ல, ஒரு அட்லீஸ்ட் ஷேரிங் பெட்டில் ஓரளவு கம்ஃபர்டபுளான டீசெண்டான ஒரு மெடிக்கல் சர்ஜரியெல்லாம் பண்ணிக்கணும். அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் பிளான் பண்ணும்பொழுது உங்களுடைய இன்ஃப்ளேஷன் இஸ் ஈஸிலி கம் டு என்னது 12%. சரிங்களா? அதை புரிஞ்சுக்கங்க. ஸோ 100 ரூபாங்கிறது 321 ரூபாய் அப்படின்னு பிளைண்டாக கால்குலேஷன் எடுக்க வேணாம், 500 ரூபான்னு வச்சுக்கோங்க. அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் தாட்டுங்க. நம்மளில் அல்லது நம்ம குடும்பங்களில் நீங்கள் பெரும்பாலும் போய் பாருங்கள், எளிமையான குடும்பமாக இருக்கட்டும், மிடில் கிளாஸ் குடும்பமாக இருக்கட்டும், இல்லை பணக்கார குடும்பமாகவே இருக்கட்டுமே, அவங்க எல்லாருக்குமே வந்து படிக்கணும், வேலைக்கு போகணும் அப்படிங்கிற வரைக்கும் ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா, சம்பாதிக்கிற காசை வச்சு ஒரு வீடு கட்டணும் அல்லது கல்யாணம் பண்ணணும், அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் லைஃபுக்குள்ளே மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஜுவல்லரி, கோல்டு இந்த மாதிரி வாங்கிட்டு அந்த லைஃப்பை வந்து லீட் பண்ணுறாங்க. அது மிக மிக தவறான விஷயம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். உங்கள் லைஃப்பை வாழுங்க, ஆனால் பிளான் பண்ணி பண்ணுங்கள். உங்களுடைய சம்பளத்தில் ஒரு பகுதியை இன்வெஸ்டிங், சேவிங்ஸ்னு எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிற காசில் தான் நீங்கள் வந்து பண்ணணும். சரி, அப்போ வீடு வாங்குறது, நகை வாங்குறது சேவிங்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டால், அதை நீங்கள் பிளான் பண்ணி புரிஞ்சு உங்கள் கோலுக்காக வாங்குறேன்னு வாங்குறீங்களா? அப்படி வாங்க மாட்டீங்க, குருட்டாந்தனமாக பண்ணுவீங்க. அதை தான் வந்து நீங்கள் ஷேப் பண்ணுங்கள், உங்களுடைய தாட்டை ஷேப் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு என்ன தெரியணும், வேலைக்கு போன மாதத்துலேருந்தே வர்ற வருமானத்தை வந்து சேமிக்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த புரிதல் குடும்பத்திலேருந்தே வரணும். சரிங்களா? அது வந்து எல்லா ஃபேமிலியிலையுமே வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். சரி, இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், உன் கருத்தை வந்து இதோட மிக்ஸ் பண்ணாதப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. சரி, இவங்க சொல்கிற 3 கோல்டன் ரூல் வந்து என்னென்னா, இன்வெஸ்ட் ஏர்லி அப்படிங்கிறாங்க. இன்வெஸ்ட் ஏர்லினா எங்க, நீங்கள் இளைஞராகி வேலைக்கு போய் மாத சம்பளம் வந்த உடனேயே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், உங்களுடைய தேவைக்கும் அதிகமாக வருது அப்படிங்கிற பட்சத்தில், உங்களுடைய குழந்தைகளுடைய அவங்களுடைய சொத்துக்களை குவிக்கும் ஜேர்னிக்கும் நீங்கள் இப்போ இருந்தே வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த என்பிஎஸ் வட்சாலையெல்லாம் வந்து அவங்களுடைய பென்ஷன் திட்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதில் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இப்போ குழந்தைகளுக்கு வந்து குழந்தைங்க பேரில் நீங்கள் ஸ்டாக் வாங்கலாம், குழந்தைங்க பேரில் வந்து நீங்கள் கார்டியனாக வந்து வச்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அவங்களுடைய அந்த ஜென்ரேட் பண்ணுற வருமானங்கிறது உங்களுடைய இன்கமில் ஆட் ஆயிரும். ஆனால் உங்களுக்கு புரியாத ஒரு சூட்சம் அதில் இருக்குது. 18 வயசு ஆயிருச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு அவங்களுக்கும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் 1.25 lakh வரும், ஸ்டாக்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா. ஸோ கார்டியனாக இருந்து சன்னு டாட்டர் பேர்லேயும் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 18 வயசில் வந்து அந்த பெனிஃபிட்டை வந்து
நீங்கள் டாக்ஸேஷன் பெனிஃபிட்டையும் எடுத்துக்கலாம். எப்படி வந்து 18 to 21 அவங்க ஒன்றும் பெருசாலாம் ஏர்ன் பண்ண போகிறது கிடையாது, அவங்க வந்து படிக்க தான் போகிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஆஸ்பெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. நானே உங்கள்கிட்ட சொல்கிறேன், பட் நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணல. நான் ஒன்றும் என் பையன் பேர்லையோ என் டாட்டர் பேர்லையோ நான் ஒன்றும் இன்வெஸ்ட்லாம் பண்ணலை. சரிங்களா? பட் இந்த சூட்சமத்தை புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற இம்பார்ட்டண்ட்டான டிப்பை ஷேர் பண்ணிவிட்டு, இன்வெஸ்ட் ஏர்லி, இன்வெஸ்ட் ரெகுலர்லி, சிப்பு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சிப்புனா உடனே ஸ்டாக்கில் மட்டும்தான் பண்ணணும், இண்டெக்ஸில் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மில்லிகிராம் கோல்டு 60 ரூபாய்க்கு வந்து கோல்டு பீஸ் வாங்கிட்டு போகலாம், அது கூட சிப்பு தான். சரிங்களா? அதே சமயம் இன்வெஸ்ட் ஃபார் த லாங் டேர்ம், ரெகுலராக வந்து லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஏர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா 8th வண்டர் அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வந்து உங்களுடைய சொத்துக்களை உருவாக்குறதுல ரொம்ப சூப்பராகவே ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஸ்லைடில் இவங்க சொல்ல வர்ற அந்த மந்திரமான விஷயம். நண்பர்களே, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 12 முக்கியமான விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷனே எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 12 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் தட் யூ ஷுட் கன்சிடர் பிஃபோர் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஆங்கிலத்தில். பாயிண்ட் நம்பர் 1, மொதல் விஷயம், கெட் ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் எக்ஸ்பிளைனிங் த இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தகவலை முதல்ல எடுங்க. சரிங்களா? அதை வந்து நீங்கள் நெட்டில் படிக்கலாம், அல்லது வீடியோவில் கேட்கலாம், அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள ஸ்கீம்னா அந்த போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள வெப்சைட்லேயே போய் படிக்கலாம், அல்லது தமிழில் வந்து ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் எழுதின புக்கை வாங்கி படிக்கலாம். ஸோ பேசிக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பற்றிய நாலேஜை வந்து நீங்கள் படிங்க அப்படிங்கிறது தான். ரெண்டாவது, அதை புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறது தான். முதல்ல வந்து அந்த தகவலை வந்து எடுங்க, ரெண்டாவது வந்து அதை படிங்க, படித்து புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறது தான் ரெண்டாவது ஸ்டெப்பு. மூணாவது ஸ்டெப்பு, அவங்க சொன்ன விஷயங்கள் உண்மைதானா அப்படிங்கிறத நீங்கள் கிராஸ் செக் பண்ணணும். எப்படி கிராஸ் செக் பண்ணலாம்? இப்போ என் வீடியோ பார்க்கலாம், அல்லது நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து வேறு வந்து வீடியோ பார்க்கலாம், அல்லது வேறு இடத்துல வெப்சைட்டில் படிக்கலாம், அல்லது அஃபிஷியலாகவே அந்த சைட்டில் போய் செக் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னா, ஒரு விஷயத்தை ஒரு தடவை படிச்சிட்டிங்க அப்படின்னா அதே தகவலை மல்டிபிள் ஆங்கிளில் வந்து மல்டிபிள் பீப்புள் ஷேர் பண்ணும்பொழுது, அல்லது அஃபிஷியலாக சைட்டில் நீங்கள் போய் ரீட் பண்ணும்போது உங்களுக்கே கான்ஃபிடென்ஸ் வந்துடும். புரியுதுங்களா? ஒரு விஷயத்தை வந்து 4-5 பேர் அதையே தொடர்ந்து சொல்லும் பொழுது உங்களுக்கு அதனுடைய உண்மைத்தன்மை வந்து புரிய வந்துடும். சரிங்களா? அதே சமயம் நாலேஜும் வளர்ந்துடும், அதை பற்றிய கிளாரிட்டியும் வந்துடும். சரிங்களா? அந்த பாயிண்ட்டை வந்து மூணாவதாக வச்சுக்கோங்க. நாலாவது, ஃபைண்ட் அவுட் த காஸ்ட் அண்ட் பெனிஃபிட்ஸ் அசோசியேட்டட் வித் இட். அதாவது என்னென்னா, அதுக்கு நீங்கள் என்ன செலவு பண்ணணும், அந்த செலவுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதை 2 விதமாக பேசலாம். அதாவது என்னென்னா, உங்களுக்கு ஆக போகிற செலவுங்கிறது ஃபீயாக இருக்கலாம், நீங்கள் கொடுக்குற ஃபீனால் உங்களுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட் வருது அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஒரு 2% வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆனுவல் சிஏஜிஆர் வந்து ஒரு 12% வருது அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட் தானே. அவர் எக்ஸ்பர்ட்டுக்கு வந்து அவருடைய ஃபீயாக வந்து ஒரு 2% கொடுக்குறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பணம் போடணும், அதில் எவ்வளோ கமிஷன் போகும், அதிலேருந்து என்ன மாதிரி பெனிஃபிட் ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு வரலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்க அப்படிங்கிறது தான். அதில் வந்து ஃபைண்ட் அவுட் த காஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அடுத்த பாயிண்டில் வந்து அந்த ரிஸ்க் ரிட்டர்ன் ப்ரொஃபைலை வந்து அசஸ் பண்ணுங்கள். நீங்கள் எடுக்கிற ரிஸ்க்குக்கு அந்த ரிட்டர்ன் வந்து ஒர்த்து தானா. புரியுதுங்களா? இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் காசை கொண்டு போய் போடுறீங்க அப்படின்னா உங்கள் காசு முழுமையாகவே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தானே. ஸோ ரிஸ்க் அதிகமாக எடுக்கிறீங்க, அதனால தான் உங்களுக்கு ரிட்டர்னும் ஜாஸ்தியாக கிடைக்கிது. ஆனால் நம்ம மக்கள் வந்து ஜென்ரலாக எப்படி தெரியுமா பேசுவாங்க, ஈக்விட்டி அப்படின்னாலே நீங்கள் அதிக ரிஸ்க் எடுக்கிறீங்க அதனால் அதிக ரிட்டர்ன் வருது அப்படின்னு பேசுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஈக்விட்டிலையுமே வந்து நீங்கள் ரிலேட்டிவ்லி ரிஸ்க் எடுத்து அதிக ரிட்டர்னை வந்து சம்பாதிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ளூ சிப் கம்பெனி, அதாவது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து வருஷம் வந்து 15% க்ரோத்து காட்டுற கம்பெனி உங்களுக்கு பி வந்து 15Pக்கு கீழே கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்க, அமோகம். வாய்ப்புகள் வந்து அந்த மாதிரி மார்க்கெட்டில் ரத்த கலரையாக ஓடும் பொழுது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடாமல் அந்த மாதிரி கம்பெனிகளாக ஒரு 10 கம்பெனி ஐடென்டிஃபை பண்ணி உள்ளே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு ப்ளூ சிப் கம்பெனியில் எடுக்கிற ரிஸ்க்குங்கிறது ரிலேட்டிவ்லி கம்மி. புரியுதுங்களா? அதுதான் வந்து நான் மீன் பண்ணுறது. ஸோ பேசிக்காக நீங்கள் ரிஸ்க் ரிட்டர்ன் ப்ரொஃபைலை வந்து அசஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் வந்து 5வது பாயிண்ட்டு. 6வது பாயிண்ட்டு, நீங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்கள் காசு எவ்வளவு சேஃபு, சப்போஸ் லிக்விடிட்டி உங்களுக்கு தேவைன்னா எவ்வளோ சீக்கிரம் எடுத்துக்க முடியும், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து காசாக எப்படி ஈஸியாக மாற்ற முடியும் அப்படிங்கிறத வந்து
நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. ரியல் எஸ்டேட்டில் வந்து ஈஸியாக காசாக மாற்ற முடியுமா? முடியாது. அதனுடைய சேஃப்டி டாக்குமெண்ட் நீங்கள் டிடிசிபி சிஎம்டி அப்ரூவ்டெல்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா ஓரளவு ரிலேட்டிவ்லி சேஃபு. அதே சமயம் ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டு வாங்கியிருக்கீங்க, அன்அப்ரூவ்டு லேண்டு வாங்கியிருக்கீங்க, ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா லேண்டு போயிடும். அதே போல் அன்அப்ரூவ்டு லேண்டுங்கிறப்போ வந்து மல்டிபிள் பீப்புள் வந்து அந்த ஃபேமிலி ட்ரீயில் வந்து கரெக்டாக வந்து சைன் பண்ணலை, ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா வந்து கேஸ் போடுவாங்க. இந்த மாதிரிலாம் வந்து ப்ராப்ளம் வந்து அந்த அன்அப்ரூவ்டு லேண்டில் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த அசட் கிளாஸ் வந்து லிக்விடு இல்லிக்விடு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ரியல் எஸ்டேட்டு இல்லிக்விடு, கோல்டு வந்து லிக்விடு. புரியுதுங்களா? சூப்பரான லிக்விடு. இது அதாவது என்னென்னா எப்போ கொண்டு போய் கடையில் கொடுத்தாலும் உடனே வந்து காசாக மாற்றிக்கலாம். ஆனால் ஃபிசிக்கல் கோல்டை வச்சுருந்தா அதனுடைய சேஃப்டி வந்து திருடிட்டு போயிடுவான். அந்த சேஃப்டி புரியுதுங்களா? இந்த சேஃப்டி வேறு. நீங்கள் கோல்டில் போடுற பணம் வந்து நீங்கள் வந்து சேஃபாக தானே இருக்கும். மார்க்கெட்டில் போடுற பணம் வந்து ஹை ரிஸ்க்கு. ஆனால் கோல்டில் போடுற பணம் ரிட்டர்ன் வந்து மேபி அதிகமாக கொடுக்காமலாம் இருக்கும். ஆனால் அந்த காசுங்கிறது வந்து அப்படியே தானே சேஃபாக தானே இருக்கும். அப்படிங்கிற அந்த சேஃப்டி ஆஸ்பெக்டில் கோல்டு வந்து சேஃபு. ஆனால் அந்த ஃபிசிக்கல் கோல்டை நீங்கள் பத்திரமா பாதுகாக்கிறதுக்கு வந்து நீங்கள் லாக்கரில் வைக்கணும், அதுக்கு ஒரு ஃபீ கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் யோசித்து அந்த அசட் கிளாஸோடைய தன்மையை புரிஞ்சுட்டு ஓகே என்னுடைய டாக்டருடைய மேரேஜுக்கு எப்படியா இருந்தாலும் கோல்டு தேவைப்படும், ஸோ அதனால் நான் வந்து கோல்டை வாங்குகிறேன் அப்படிங்கிற மாதிரி கோல்டு பேஸ்டு இன்வெஸ்டிங்க்கு நீங்கள் போய்க்கலாம். அப்படிங்கிறது தான் வந்து அந்த 6th பாயிண்ட்டு. லிக்விடிட்டியும் சேஃப்டியையும் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுடைய ஸ்பெசிஃபிக் கோலுக்கான கரெக்டான அசட் கிளாஸ் தானா, கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் தானா, எவ்வளோ டைம் ஃப்ரேமு அப்படிங்கிறத வந்து நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் உறுதிப்படுத்தின அந்த அசட் கிளாஸு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த கோலுக்காக இவ்வளவு வருஷம் இவ்வளவு அமௌண்ட்டை நான் வந்து ரெகுலராக நான் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் பண்ண போகிறேன், இதனுடைய ரிஸ்க் ரிட்டர்ன் ப்ரொஃபைல் எனக்கு தெரியும், இதனுடைய லிக்விடிட்டி அண்ட் சேஃப்டி ஆஸ்பெக்ட் எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து ஒரு ப்ராடக்டை வந்து நீங்கள் வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்க. அப்போது அந்த ப்ராடக்டை வந்து மற்ற ப்ராடக்டோட கம்பேர் பண்ணுங்கள். நான் ஏன் வந்து இந்த ப்ராடக்ட்டில் வந்து நான் பண்ணணும், இதுக்கு பதிலாக வந்து ஏன் இந்த ப்ராடக்ட்டில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கணும். புரியுதுங்களா? அதாவது உதாரணமாக எனக்கு 20 வருஷங்கிறது லாங் டேர்மு, நான் எதுக்கு வந்து வெறும் லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்டில் மட்டுமே சிப் பண்ணணும்? 20 வருஷங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியட் தானே. எனக்கு வந்து ஒரு போர்ஷனை ஏன் மிட் கேப்லையும் ஒரு போர்ஷனை ஏன் ஸ்மால் கேப்லையும் போடக்கூடாது? இப்போ மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் பயங்கர பபுள் டெரிட்டரியாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணலாம், சரி ஒரு 5 வருஷத்துக்கு நான் வந்து லார்ஜ் கேப்பில் சிப் பண்ணுறேன், அதுக்கப்புறம் வந்து மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் கீழே குறைஞ்சி ஓரளவு நல்ல வேல்யூவேஷன் ஜோன் வரும்பொழுது அந்த பணத்தை வந்து நான் இங்கே கொஞ்சம் எடுத்து ஸ்ப்ளிட் பண்ணி மறுபடியும் நான் வந்து 15 வருஷத்துக்கு டைவெர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மார்க்கெட்டினுடைய நாலேஜையும் அப்ளை பண்ணி உங்கள் சூழ்நிலையும் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் எடுக்கலாம். இதுக்கு வந்து இந்த கம்பேரிசன் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை உங்கள் போர்ட்ஃபோலியோக்குள்ளே இப்போயோ அல்லது ஃப்யூச்சர்லையோ நீங்கள் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி நல்லா தரோவாக எக்ஸாமின் பண்ணிடுங்க உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில பேர்லாம் வந்து சிறுக சேமிப்பாங்க. புரியுதுங்களா? தினக்கூலிகள்லாம் இருப்பாங்க. அவங்களாம் வந்து வெறும் 50 ரூபா 100 ரூபா அப்படி தான் சம்பாதிப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த 50 ரூபா 100 ரூபாங்கிறது ஒரு நாள் வேலை இல்லைன்னா அந்த காசை வச்சு அவங்க செலவு பண்ணுவாங்க. இப்போ அவங்கள போய் நீ ஸ்டாக் வாங்கு அப்படின்னு வந்து டைரெக்டாக நம்ம சொல்ல முடியாது. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க, இல்லை எஃப்டியில் வச்சுக்கோங்க, இல்லை அட்டல் பென்ஷன் யோஜனாவில் உங்கள் பென்ஷனுக்கு நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். அப்படிங்கிற மாதிரி எளிமையான சிம்பிள் ஃபிக்ஸட் இன்கம் வர்ற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை தான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக அப்படி சொல்கிறேன். அந்த மாதிரி பீப்புள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களாம் வந்து இந்த வீடியோக்களை கூட பார்ப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. நீங்கள் வந்து ஓரளவு வந்து ரெகுலர் இன்கம் வர்ற சேலரிடு கிளாஸு அல்லது வந்து செல்ஃபாக வந்து ஏதாவது ஒரு தொழில் செஞ்சுட்டு ஒரு இன்கம் வந்துட்டுருக்கும். ஸோ உங்களுடைய நேச்சர் புரியுதுங்களா? நேச்சர்னால் என்ன சொல்கிறது, எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக்கை வாங்கிக்கிட்டு என்னால் நிம்மதியாக தூங்க முடியலப்பா அப்படின்னா நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை உங்களுக்கு கொண்டு வரக்கூடாது. ஹெல்த் இஸ் அ கிரேட் வெல்த். புரியுதுங்களா? உங்களுடைய மன உளைச்சலை வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த காசை கொண்டு போய் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்கெல்லாம் செலவு பண்ணக்கூடாது. நமக்கு என்ன புரியுது அப்படிங்கிறத நாலேஜ் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் நம்மளுடைய எமோஷ்னல் அந்த பிஹேவியரையும் புரிஞ்சுக்கிட்டு ப்ளஸ் அந்த ஃபினான்ஷியல் கோலுக்கு எவ்வளோ வருஷம் இருக்குது, இந்த ப்ராடக்ட் வந்து ஆப்ட்டு தானா, அந்த தான் நான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கேன். சரிங்களா? உங்கள் போர்ட்ஃபோலியோவில் கொண்டு வரதுக்கு முன்னாடி ஒரு தடவை எக்ஸாமின் பண்ணிக்கோங்க. அதுதான் 10வது பாயிண்ட் வந்து டீல் ஒன்லி த்ரூ அன் ஆத்தரைஸ்டு இன்டர்மீடியேட்ரி.
இன்டர்மீடியரி. அதாவது என்னென்னா, நீங்கள் டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணும்பொழுது ஐசிஐசிஐ பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, எஸ்பிஐ பேங்க்கு இந்த மாதிரி ஒரு டூ பிக் டு ஃபெயில் பேங்க்ஸ் மூலமாக நீங்கள் வந்து தயவு செஞ்சு ஓப்பன் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். மற்ற என்ன தான் செபி ரெஜிஸ்டர்டு அவங்க அட்வைசராக இருந்தாலும் எனக்கு வந்து அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு கான்ஃபிடென்ட் வந்து வரல. ஏன்னா நமக்கு உறுதியாக லாங் டேர்மில் வந்து 30 வருஷம் இருக்க வேண்டிய ஒரு நபர்கிட்ட தான் நான் வந்து என் காசை வந்து டீல் பண்ணுவேன். அதை தான் வந்து இவங்க சொல்கிறாங்க. சரியா? எங்கே போகிறதா இருந்தாலும், எந்த ஏஜென்ட் போகிறதா இருந்தாலும், எந்த டிமேட் கணக்கு ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும், எந்த மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறதா இருந்தாலும் ஓரளவு நல்ல ஆத்தரைஸ்டு இன்டர்மீடியரி, புரியுதுங்களா, அவங்க மூலமாக வந்து பண்ணுங்க அப்படிங்கிறது தான். கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா போனாலும் பரவாயில்லன்னு தான் நான்லாம் ஐசிஐசிஐ டைரக்ட் வந்து வச்சுட்ருக்கிறேன் நண்பர்களே. என்னால் வந்து ஜீரோதாலாம் ஓப்பன் பண்ண முடியும். ஜீரோதாவும் நல்லது தான், அதுக்காக நல்ல சொல்லலை. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், புரியுதுங்களா? எங்கேயாவது வந்து எவனாவது ஒருத்தன் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மொபைல் ஆப்பே இருக்குது ஈஸியாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ பி வெரி வெரி கேர்ஃபுல் அபவுட் திஸ் இம்பார்ட்டண்ட் ப்ரைமரி ஸ்டெப்பு. இதுதான் உங்களுடைய கோர் ஸ்டெப்பு. நீங்கள் என்ன தான் கிரேட் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் எடுத்து ஸ்டாக்கு உள்ளே வச்சுருந்து கடைசியில் பார்த்தா அது ஃபேக் ஆப்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் எல்லாம் போச்சு, உங்கள் காசும் போச்சு. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நிறைய பேர் மாட்டுறாங்க. மாட்டலைன்னா நினைக்காதீங்க, சரிங்களா? கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ் வித் த இன்டர்மீடியரி அண்ட் இன்வெஸ்ட் ஒன்லி இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள். புரியுதுங்களா? அதாவது நீங்கள் எந்த ப்ராடக்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும், நீங்கள் எந்த ஏஜென்ட் மூலமாகவும் எந்த டிமேட் புரோக்கர் மூலமாகவும் நீங்கள் போனாலும், நீங்கள் அது பிடிக்கல அப்படின்னா இஃப் யூ ஆர் நாட் கன்வின்ஸ்ட் அதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் 11வது பாயிண்ட்டு. 12வது பாயிண்ட் வந்து என்னென்னா, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் சப்போஸ் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி போகலன்னா என்ன பேக்கப் பிளான் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் வந்து 12வது பாயிண்ட்டு. ஸோ நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் முடிவே எடுக்கணும், இன்வெஸ்ட்டே பண்ணணும். ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் அப்படி பண்ணுறீங்களான்னு நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸ்டாக் ப்ரைஸ் உடஞ்சிருச்சு, அதனால் நான் போய் வாங்குகிறேன், அப்படி தான் நான் பண்ணுறோம். அது பண்ணக்கூடாது நண்பர்களே. நீங்கள் முன்னாடியே எழுதி வைக்கணும், எனக்கு இந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து வாங்கணும், இப்போ வேல்யூவேஷன் ஜோனு அதிகமாக இருக்குது, ஸோ இந்த ப்ரைஸ் வந்தால் வாங்குவேன், அல்லது இவ்வளோ வருஷம் கழிச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் 1 வருஷம் கழிச்சும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்துச்சுன்னா வாங்குவேன். அந்த மாதிரி வந்து நீங்கள் டைம் கரெக்ஷனுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து அந்த ப்ரைஸ் பேண்டை ஃபிக்ஸ் பண்ணலாம், அல்லது ப்ரைஸ் பேண்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதில் செக்டர் ரொட்டேஷன் ப்ளஸ் லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு ப்ளஸ் உங்களுடைய இன்சூரன்ஸு அதெல்லாம் நான் தொடர்ந்து பேசிட்டேன், சரிங்களா? இந்த திங்ஸை தான் வந்து என்எஸ்சியில் எளிமையாக போட்டிருந்தாங்க. நான் பேசுகிறது வழவழ கொல அப்படின்னு இருக்குன்னா நீங்கள் ஸ்லைடை பாஸ் பண்ணிவிட்டு படிச்சுட்டு அடுத்த ஸ்லைடு போயிருங்க. தட் வே யூ வில் சேவ் லாட் ஆஃப் டைம். நன்றி நண்பர்களே.